ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஆரம்பம். புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு அனுரவின் அவசர அறிவிப்பு. பணி நிறுத்தத்தில் ஈடுபடும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணியாளர்கள். யாழில் குளத்தில் நீராடிய இளைஞன் நீரில் மூழ்கி பலி. செய்தி கேட்டு காதலி உயிர் மாய்ப்பு. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று பிற்பகல் 12:30 மணியளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள எதிர்பார்ப்பதோடு அவர்கள் கொழும்பிலிருந்து சிறப்பு ரயில் மூலம் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் மெல்வத்து அஸ்கிரி தேரர்களின் அனுசரணையுடன் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகையின் தியவடன நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஏப்ரல் 27 வரை 10 நாட்களுக்கு நடைபெறும். ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்ததாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை மறுநாள் முதல் தினசரி பிற்பகல் 12 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும். இந்த முறை ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக 3 நுழைவாயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கண்டிக்கு வந்துள்ள யாத்திரிகர்கள் தலதா மாளிகை வளாகத்தில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் மீள நாட்டுக்கு வர வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்றைய தினம் வருகை தந்த ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் இருந்து பலர் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள். அவர்கள் மீள நாட்டுக்கு வர வேண்டும். எமது நாட்டினை கட்டியெழுப்ப தங்கள் முதலீடுகளை நாட்டில் மேற்கொள்ள வேண்டும். கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து நாட்டை கட்டியெழுப்ப நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு விடுக்கிறோம். இந்த நாட்டில் கடந்த காலங்களில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம், இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் பாகுபாடு இருந்தது. இனி அவ்வாறு இருக்காது. அனைவருக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். விமானத்தில் உணவு கொடுப்பனவை மறு ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கேபின் பணியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிர்வாகத்துக்கு பலமுறை தகவல் தெரிவித்துள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. சரியான தீர்வு கிடைக்காமையால் இந்த பணி நேரத்துக்கு ஏற்றதனை போன்று வேலை செய்யும் போராட்டத்தை ஏப்ரல் மாதத்தில் தொடங்கியதாக சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அதன்படி அவர்கள் பணிப்பட்டியல்களின்படி பணிபுரிவார்கள் மற்றும் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பணியாளர்கள் மையத்தில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிப்பார்கள். எனினும் பாதுகாப்பு மற்றும் அவசரகால நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வரணி சிட்டிவரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நீராடிய இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் தவசிக்குளம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த சிவராசு சிலுசன் என்ற 23 வயது இளைஞர் ஆவார். நேற்று நண்பர்களுடன் புதுவருட கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 8 பேர் அடங்கிய நண்பர்கள் சிட்டிவரம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நீராடிய போது மேற்படி இளைஞர் தாமரை கொடியில் சிக்குண்ட நிலையில் மீட்கப்பட்டு வரணி பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார். சடலம் மரண விசாரணைக்காகவும் பிரேத பரிசோதனைக்காகவும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த இளைஞனின் மரண செய்தியை அறிந்த 18 வயதான காதலி இன்று அதிகாலை வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடந்து வரும் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் போது காயமடைந்த குஜராத் டைட்டன்ஸ் அணி வீரன் கிளென் பிலிப்ஸுக்கு பதிலாக இலங்கை அணியின் சகலத்துறை வீரரான தசுன் சாணக்கு அழைக்கப்பட்டுள்ளார். சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி தசுன் சாணக்கவை 75 லட்சம் இந்திய ரூபாய்க்கு வாங்கியது. இருப்பினும் டைட்டன்ஸ் அணி சாணக்கவுக்கு புதிய அனுபவம் இல்லை என்பதுடன் அவர் முன்பு 2023 ஆண்டு அப்போது தலைவராக இருந்த ஹர்திக் பாண்டியாவின் கீழ் அணிக்காக விளையாடினார்.
பின் வரிசை துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய சாணக்க 3 போட்டிகளில் விளையாடி 26 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இருப்பினும் அவருக்கு அங்கு பந்து வீச வாய்ப்பு கிடைக்கவில்லை. தசுன் சாணக்க இலங்கைக்காக 102 T20 போட்டிகளில் விளையாடி 5 அரைசதங்கள் உட்பட 1456 ஓட்டங்களை எடுத்துள்ளார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 122.46 ஆக பதிவாகியுள்ளது. அவர் பந்து வீச்சிலும் திறமையை காட்டியுள்ளதுடன் 20க்கு 20 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 33 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.